AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. முல்லை பெரியாறு அணையால் தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கும் மேலான பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன. புதிய அணை கட்டப்பட்ட அதன் கட்டுப்பாடு கேரள அரசிடம் சென்றால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கேரள அரசு முயற்சித்து வருகிறது. அதற்காகவே புதிய அணை கட்டும் திட்டத்தை கேரள அரசு கையில் எடுத்திருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லை பெரியாறு அணை இருக்கும் பகுதியிலிருந்து சுமார் 300 மீட்டருக்கு கீழே புதிய அணை கட்டப்பட்டால் அதன் கட்டுப்பாடு முழுவதும் கேரள அரசிடமே இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். புதிய அணை தமிழ்நாட்டின் மீது திணிக்க முடியாது. ஏன்னா பழைய அணையே சேஃபா இருக்கு. ஹைட்ராலஜிக்கலி, ஸ்ட்ரக்சரலி அண்ட் சீஸ்மிக்கலி, அதாவது எவ்வளவு தண்ணி வந்தாலும் தாங்கும், ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஆல்சோ எர்த்குவேக் வந்தாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகாரிக்கலா சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது புதிய அணைக்கு அவசியமே கிடையாது. ஆனா கேரள அரசாங்கம் இதை ஒரு பீரியாடிக்கலா ஒரு அரசியல் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க புதிய அணை. ஏன்னா புதிய அணை ஒன்ஸ் புதிய அணை கட்டினோம்னா அதனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாவே கேரள அரசாங்கத்துக்கு தான் போகும். மோரோவர் 1886 பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கும் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடும். முல்லை பெரியாறு அணை மூலம் தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஏக்கருக்கும் மேலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதாக கூறும் வல்லுநர்கள் மதுரை மாவட்ட மக்களின் ஒவ்வொரு குவளை குடிநீரிலும் முல்லை பெரியாறு அணையின் நீர் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 லட்சம், உங்களுக்கு தெரியும், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த 5 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கருக்கு மேல பாசனம் பெறுது. முதல்ல அந்த பாசனத்தை விட மதுரையில குடிக்கிற ஒவ்வொரு டம்ளர் தண்ணியும் பெரியார் அணையில தான் கிடைக்குது. ஏன்னா வைகை கண்டினியூஸா நமக்கு ஃப்ளோ கிடைக்காது. ஆனா பெரியார்ல அப்படி இல்லை. ஸோ மதுரையினுடைய குடிநீர் ஆதாரமே பாதிக்கப்படும். மதுரை கிட்டத்தட்ட கூடலூர்ல இருந்து ராமநாதபுரத்தில் உள்ள குடிநீர் ஆதாரமே கம்ப்ளீட்டா பாதிக்கப்படும். ஸோ அதனால பாசனம் ஆஸ் வெல் அஸ் குடிநீர் தேவை கம்ப்ளீட்டா மிகவும் பாதிக்கப்படும். கேரள அரசின் கட்டுப்பாட்டிற்கு சென்றால் முல்லை பெரியாறு அணையின் நீருக்காக தமிழ்நாடு கையேந்தும் நிலை ஏற்படும் என்றும் இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.